ஓகே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அப்படி இல்லை. இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே 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 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை யுவர் ஜாப். உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, உங்களோட ஜாபோட டைட்டில், உங்களோட டிசிக்னேஷன், நீங்கள் எந்த பொசிஷனுக்கு இங்கே வரீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட்ரி சேல்ரி பெனிஃபிட்ஸ், அது என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அந்த எம்ப்ளாயி கான்ட்ராக்டை ஃபுல்லாக படிச்சுட்டு சேல்ரி பெனிஃபிட் செக் பண்ணிட்டு தென் வந்துட்டு நோட்டீஸ் பீரியட் அந்த இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஒரு காப்பி வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபார் ஆக்சுவலி யுவர் சேஃப்டி. ஓகே, தென் நோட்டீஸ் பீரியட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வந்துட்டு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆஃபர் லெட்டரில் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணி அவங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ நீங்கள் விசிட்டிங் விசாவில் வந்து ஜாப் தேடி உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா கம்பெனியிலேருந்து உங்களுக்கு விசான்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த விசா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி 2 to 3 months வரைக்கும் அந்த விசா வந்துட்டு வேலிடிட்டி இருக்கும். அந்த 3 months பீரியட்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு எமிரேட்ஸ் ஐடி, லேபர் கார்டு அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் விசிட்டிங் விசாலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு விசா. அது வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு விசா ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தென் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் வந்துட்டு பண்ணுவாங்க. லைக் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, தென் வந்துட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஹெச்ஐவி டெஸ்ட் கூட எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹெச்ஐவி டெஸ்ட் பற்றி எனக்கு தெரில. பட் நான் இது போன வருஷம் நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போய் ஒரு விசா அப்ளை பண்ணுறதுக்கு போகும்போது எனக்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. தென் வந்துட்டு பாடி ஸ்கேன் பண்ணாங்க. லைக் இங்கேருந்து ஃபுல்லாகவே பாடி ஸ்கேன் பண்ணிட்டு தென் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரதுக்கு வந்துட்டு 24 hours ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு பயோமெட்ரிக் வந்துட்டு வச்சோம். லைக் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. லைக் அதுக்கடுத்து வந்துட்டு பயோமெட்ரிக் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 days வந்துட்டு நமக்கு இந்த எமிரேட்ஸ் ஐடி நம்ம கைக்கு வந்துட்டு வந்துடும். உங்களுக்கு லேபர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் லைக் நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஒரு செக்கப்பு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் உங்கள் கம்பெனிலேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. லைக் அப்படி ஒரு வேளை கம்பெனி வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கேட்டு அது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்குவாங்க. பிகாஸ் யுஏஇ லேபர் லா படி கம்பெனி சைடில் இருந்து அந்த கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அது வந்துட்டு டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். இப்போது இந்த வருஷம் வந்துட்டு வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு வந்துட்டு விசா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது விசா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணி அது எனக்கு கையில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எனக்கு வந்துட்டு அந்த மெடிக்கல் செக்கப் வந்துட்டு போகணும். ஸோ அதனுடைய வீடியோ கிளிப்பிங்ஸும் வந்துட்டு இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் மெடிக்கல் சென்டருக்கு. செக்கப் முடிச்சுட்டு பார்க்கலாம்.
போனாதான் தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என் பிளட்டை எடுக்க போகிறாங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓகே, கிளம்பியாச்சு. நடந்து போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் இருக்கிற வீட்டுக்கும் அந்த மெடிக்கல் சென்டருக்கும் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் 12 minutes தான் காமிக்குது. ஸோ நடந்தே போயிடலாம், எதுக்கு மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். அழகாக ரெடி ஆகிட்டேன். அப்புறமே உங்களுக்கு வேணால் ஃபிட்சிக் வீடியோ போடுறேன். ஓகே, இந்த மெடிக்கல் சென்டர் போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ பார்க்கலாம். ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அது கையில் தான் குத்தி எடுப்பேன். எனக்கு ஆக்சுவலி ஊசினா பயம்னு கிடையாது, பட் லைட்டாக ப்ளட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன மாதிரியான ஃபீலு அப்படின்னு எனக்கு தெரில, பட் ஆனால் அது ஒரு மாதிரியாக இருக்குது. வில் see then. ஓகே கைஸ், ஒரு வழியாக மெடிக்கல் செக்கப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. லைக் ப்ளட் எடுத்துட்டாங்க. ப்ளட் எடுக்கும்போதே ஹார்ட் பீட் செம்மையாக ரைஸ் ஆச்சு. லைக் ஊசினா பயம்லாம் கிடையாது, ஆனால் ஏன்னு தெரில, அது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. தென் ப்ளட் டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பாடி ஸ்கேன் பண்ணாங்க. லைக் அந்த பாடி ஸ்கேன் வந்துட்டு லைக் எக்ஸ்ரே எதுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, லைக் பாடியில் லைக் உங்களுக்கு வந்துட்டு டிபி மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஃபைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. தென் அதுக்கு வந்துட்டு ஃபுல் கிளாத்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். அவங்க ஒரு கிளாத் கொடுப்பாங்க, ஒரு ப்ளூ கலரில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. லைக் அதுதான் வியர் பண்ணிக்கணும். லைக் நம்ம மேலே போட்டிருக்க கிளாத்து இன்னர் அண்ட் தென் மேலே ஏதாவது ஜுவல் போட்டிருந்தோன்னா அந்த ஜுவல்லும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ட்ரெஸ் போட்டுட்டு தான் நம்ம அந்த ஸ்கேனிங்க்கு போகணும். ஸோ நான் அப்படி தான் போனேன். போயிட்டு ஸ்கேனிங் முடிச்சுட்டு அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 minute கூட ஆகலை. 1 minute உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. மெடிக்கல் செக்கப் அப்படின்னா நமக்கு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அது நார்மல் தான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பீரியட் டேட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று, அவ்வளோதான். அது முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் போகும்போது உங்களுடைய பாஸ்போர்ட், ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. தென் வந்துட்டு மெடிக்கலுக்காக அந்த ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, மெடிக்கல் அப்ளிகேஷன் கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் கொண்டு போய்க்கோங்க. தென் என்ன இ-விசா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் காப்பி அது கேட்பாங்க. லைக் அவ்வளோதான், முடிஞ்சு. இது கொண்டு போயிட்டா போதும், நீங்கள் மெடிக்கல் முடிச்சு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 days எமிரேட்ஸ் ஐடி வந்துடும். இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ப்ளட் டெஸ்ட் எடுத்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சொல்லுங்களா, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.